ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா EE 3503 கண்ட்ரோல் சிஸ்டம்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த ரெகுலேஷனில் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2021 ரெகுலேஷனில் வரும். வாங்க பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது 13 மார்க்ஸ் இல்லை 15 மார்க்ஸில் கவர் ஆகிற டாபிக் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மார்க்ஸாக கவர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ யூனிட் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்கும் சிக்னல் ஃப்ளோகிராஃபும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரெண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடலிங் ஆஃப் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டமையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த 3 டாப்பிக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஏதோ ஒன்று கவர் ஆயிரும். அடுத்து செகண்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரவுத்-ஹார்விட்ஸ் கிரைட்டீரியாவும் ரூட் லோக்கஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 2 டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு வாங்க. இந்த டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 டாப்பிக்கும் செகண்ட் யூனிட்டில் கண்டிப்பாக மறக்காமல் கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட். ஸோ தேர்ட் யூனிட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பிளாட்டு தான். போட் பிளாட்டு, போலார் பிளாட்டு, இது ரெண்டுத்தையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எந்த மாடல் கொடுத்தாலும் என்னால் போட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நைக்வெஸ்ட் பிளாட்டு ஆப்ஷனில் விட்டுடலாம். சரிங்களா? பட் எனக்கு இது ரெண்டுமே வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பாக நீங்கள் நைக்வெஸ்ட்டை கவர் பண்ணிட்டு போகணும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. போர்டு போலார் படிச்சிட்டிங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா நைக்வெஸ்ட்டு பார்க்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா நைக்வெஸ்ட்டை பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் யூனிட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலபிலிட்டி அப்சர்வபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை தாண்டி வந்து ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுறது, அடுத்து ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டார்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வேரியபிள் ஃபார்முலேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ். இதுவே ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ்லேயும் ப்ராப்ளம்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி கண்ட்ரோலபிலிட்டி அப்சர்வபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லையும் யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிக் கொஷனுக்கும் யூஸ் ஆகும். ஏதோ ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதிலிருந்து அதை செக் பண்ண சொல்லுவாங்க, கண்ட்ரோலபிலிட்டியா இல்லை அப்சர்வபிலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து 4th யூனிட்டில் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th யூனிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து காம்பன்சேட்டரை கவர் பண்ணிடுங்க. ஸோ காம்பன்சேட்டர் அப்படின்னா லேகு, லீடு, லேக் லீட் காம்பன்சேட்டர். இந்த 3 காம்பன்சேட்டரும் ரூட் லோக்கஸை யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணணும், அதே மாதிரி போட் பிளாட்டை யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்க. எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வர மாதிரி படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் PID கண்ட்ரோலர் பார்க்க வேண்டாம். மேபி PID கண்ட்ரோலர் உங்களுக்கு 2 மார்க்ஸுக்கு கூட யூஸ் ஆகலாம். ஜஸ்ட் அதை வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் காம்பன்சேட்டர் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ காம்பன்சேட்டரில் 3 டிவிஷனும் பார்த்துக்கோங்க. லேகு, லீடு, லேக் லீட், இந்த 3 டிவிஷனும் பார்த்துக்கோங்க. 2 மெத்தட்லேயும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு தவிர்த்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டைமே இல்லை, லாஸ்ட் மூமெண்ட் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் படிக்கணும். சரிங்களா? மிஸ் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு கொஷின் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லேருந்து கவர் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.